திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். நம்முடைய சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதக தகவல் பிரிவில் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால், விரதங்கள். விரதங்கள் என்பது மிகவும் அற்புதமானது. நம்முடைய புலன்களை அடக்கியால நமக்கு தெரிய வேண்டும். அதை நம்முடைய முன்னோர்கள் மிக எளிமையாக நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. விரதங்கள் என்றால் என்ன? எல்லா நாட்களிலும் நாம் உணவுகளை கண்டபடி சரிமானத்துக்கு அப்பாற்பட்டு நாம் உணவுகளை உண்டு நம்முடைய உடம்பை வழிபடுத்தாமல் முறையில்லாமல் நாம் நடந்து கொள்கிறோம். எனவே ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாம் அந்த உணவு வகைகளை, கடுமையான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும். அதை எப்படி தவிர்ப்பது அப்படின்றால், சராசரியாக வெள்ளிக்கிழமை என்று ஒன்று வைப்பார்கள். வெள்ளிக்கிழமை விரதம் என்று இருப்பார்கள். அன்றைய தினம் கடுமையான உணவுகளை சேர்க்க மாட்டார்கள். பிறகு செவ்வாய்க்கிழமை விரதம் என்று ஒன்று வைப்பார்கள். அன்றைய தினம் கடுமையான உணவுகளை சேர்க்க மாட்டார்கள். அதுபோன்று சனிக்கிழமை என்று ஒரு தினத்தை அனுசரிப்பார்கள். இப்பொழுது நவீன யுகத்தில் இவையெல்லாம் நின்றுவிட்டது. காரணம் என்னவென்றால், பொது உணவு, பொதுமக்கள், பொது அமைப்பு, அப்படி அந்த பொது என்று வந்துவிட்டு தனி உரிமையை நாம் விட்டுவிட்டோம். எனவே அந்த தனி உரிமை என்றால் என்ன அப்படி என்றால், நம்முடைய உடலை பாதுகாப்பது. இதற்கு அந்த திதிகளின் அடிப்படையில் விரதங்களை அனுஷ்டிப்பார்கள். இன்னொன்று, இந்த விரதங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பது கிழமைகள் அப்படி முடிந்துவிட்டது. கால நேரங்கள் என்னவென்றால், அஷ்டமி திதி, நவமி திதி. இதற்கு சில அன்பர்கள் விரதம் இருப்பார்கள். அஷ்டமி நவமியில் நான் எதையும் செய்ய மாட்டேன், சரியாக உணவு உண்ண மாட்டேன், விரதம் இருப்பேன் என்று சொல்வார்கள். இந்த பழக்கமே சுத்தமாக மறைந்து விட்டது. அதற்கு அடுத்தாப்போல் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் என்பதனால் கிருத்திகையில் விரதம் இருப்பார்கள். கார்த்திகை விரதம் என்று அதற்கு பெயர். கார்த்திகை மாதத்தில் விரதங்கள் இருப்பார்கள். 6 நாள்கள் சஷ்டி விரதம். அது மிக விசேஷம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கு, பரணிக்கும் விரதம் இருப்பவர்கள் உண்டு, கிருத்திகைக்கும் விரதம் இருப்பவர்கள் உண்டு. ஆக முருகனுக்காக அந்த உடலை வருத்தி செய்யக்கூடிய அந்த விரதம் மிக அற்புதமானது. அதற்கு அடுத்தாற்போல் வைணவத்தில் உள்ளவர்கள் ஏகாதசி திதி என்பதை விரதம் அனுசரிப்பார்கள். ஏகாதசி திதி என்பது மிகவும் உகந்த காலம் என்று வைணவர்கள் அதிகமாக நம்புவார்கள். எனவே ஏகாதசி விரதம், அதை சரியாக விரதம் இருப்பவர்கள் பல புண்ணிய காரியங்களை, புண்ணிய சமாச்சாரங்களை அடைந்ததன் பலனை அனுபவிப்பார்கள் என்று நியதி, சாஸ்திர நியதி. எனவே அன்பர்கள் தங்களுடைய உடலை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த நம்முடைய சரிமானங்களுக்கு இடைவெளி விட வேண்டும். கடுமையான உணவுகளை உண்டு நம்முடைய உடலை எப்பொழுதும் ஒரு யந்திரம் போல் வைத்து கொள்ளக்கூடாது. எனவே விரதம் என்பது அவசியம். இந்த விரத காலங்களில் செய்ய வேண்டியது என்னவென்றால், அதிகாலையில் எழுந்து குளித்து விட வேண்டும். குளித்து அன்றைய தினம் இறைவனை நன்றாக வழிபட்டு சூரிய நமஸ்காரம் அவசியம் செய்து காலையில் உணவு அருந்தக்கூடாது. சற்று இளைப்பாக உள்ளவர்கள் பால் அருந்தலாம். சூடாக பால் அருந்தலாம், அல்லது சூடாக வெந்நீர் அருந்தலாம். அப்படி வெந்நீர் அருந்தும் போது அதில் சிறிதளவு தேன் கலந்து அவசியம் நாம் அந்த நீரை பருகலாம். மதியம் வரை கடுமையாக இருக்க வேண்டும். மதியத்திற்கு அந்த விரத காலங்களில் பார்த்தீர்கள் என்றால், பழம், ஒரு பச்சை வாழை, அதை தாராளமாக சேர்க்கலாம். மாலை 6 மணி வரை அவசியம் அந்த விரதத்தை முடிக்க நேரம். மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் விரதத்தை முடித்து உணவு சிறிதளவு உட்கொள்ள வேண்டும். இறைவனை பிரார்த்திக்க வேண்டும்,
இறைவனை பிரார்த்தித்தால் என்ன நடக்கும் என்பது நம்முடைய யோக பலன்களை நாம் அடையலாம். எனவே யோக பலன்களை அடையலாம் என்பதற்கு அடிப்படை காரணம் உடல் பக்குவப்பட வேண்டும். இறைவனை நினைக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். மூக்க பிடித்து சாப்பிட்டு விட்டு இறைவனை நினைக்கிறார்கள் என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் தூக்கம்தான் வரும். நம்முடைய உடலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். எனவே விரத காலங்களை சரியாக அனுசரிப்பவர்களுக்கு முதலில் உடல் தெளிவாக இருக்கும், இரண்டாவது மனம் தெளிவாக இருக்கும், மூன்றாவது இறைவனை நினைப்பார்கள். நல்ல சிந்தனைகளை உள்ளவர்கள், நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விரத காலங்களை குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லித்தர வேண்டும். எனவே அன்பர்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். எழுமின் விழுமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய அற்புதமான பொன்மொழி. வணக்கம்.